இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அன்பு தேவதாசர் பாஸ்டர் ஜான்சன் அவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் விசேஷமாக நம்ம எதிர்பாராத ஒரு விதமாக அவர் இன்றைக்கு திடீரென்று நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அல்லேலூயா. ஆனால் இரவில் தான் தெரியும், நேற்றைக்கு சாயங்காலம்தான் அவர் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் நம்மத்தில் இன்றைக்கு வந்து செய்தி கொடுப்பார் நம்ம நினைச்சு பார்க்கல. நம்மையும் நம்முடைய சபையும் தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் மிக நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஆனால் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் வந்து தேவ செய்தியை வழங்கும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அவர்களை வரவழைக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவதாசரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவருடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அவர் எனக்கு கொடுத்த திறந்த வாசலுக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு நான் பாஸ்டர் ஜபாயாவுடைய செய்தியை கேட்கலான்னு வந்தேன். அவர் என்னை ஏற்றி விட்டார். குளச்சல் பகுதியில் எனக்கு மீட்டிங், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய அன்பு தகப்பனார் பாஸ்டர் பிலிப் அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பாஸ்டர் பிலிப். அன்பு தாயாருக்கு, அந்த குடும்பத்தாருக்கு, பெங்களூரில் இருக்கிற அந்த தரிசனத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர், மதர், நீங்கள் எங்களை சத்தியத்தில் பரிசுத்தத்தில் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக, நீங்கள் எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறதற்காக, தாயாக இருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பு பாஸ்டர் ஜபா பாஸுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் பிலிப் ஐயாவுடைய கடைசி மகன் நான். எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை கடைசி சொல்கிறதுல ரொம்ப சேஃப்டி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் மடுத்தில் வருகிறோம். இந்த ஜனத்தை உமக்கு நேராய் நடத்துவதற்கு என்னை அபிஷேகியும் அதிகாரப்படுத்தும். கிருபைக்கு ஒப்புவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கும் பாசம்மாவுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமா. பாயிண்ட் நம்பர் 1, டீச்சிங். ஒரு தகப்பன், ஒரு தாயுடைய வேலை ஃபார்மல் டீச்சிங். என்னதுங்க? ஆமாம். ஒரு பெற்றோர், ஒரு தாய் தகப்பனுடைய வேலை என்னன்னா, பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக திருப்புவது, நடத்துவது. வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் கூட சேர்ந்து வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இந்த வார்த்தைகள் 10 கட்டளைகள். என்னதுங்க சொல்லுங்க? இந்த 66 புஸ்தகம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற சத்தியங்கள், வெளிப்பாடுகள், வெளிச்சங்கள். இதை யாருக்கு போதிக்கணும்? பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கணும். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார், பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணுன்றார். பிள்ளைகளை ரெடி பண்ண சொல்றார். ரெடி. ஒரு தாய் தகப்பனுடைய வேலை. இன்னைக்கு எனக்கு ஃபாதர்ஸ் டேன்னு தெரியாது. என்னுடைய மக தான் காலையில் ஃபோன் பண்ணி என்னை விஷ் பண்ணான். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 7ஆம் வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, சொல்லுங்க, கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அண்டர்லைன், கருத்தாய் பேசி. சத்தமா சொல்லுங்க. ஃபார்மல் டீச்சிங். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்தில் அவர் எதற்காக வந்தார்னு சொல்லிக் கொடுங்க. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார் என்று சொல்லிக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து எதை மையமாய் வைத்து பேசினார் என்று சொல்லிக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்தும், பிதாவை குறித்தும், பரிசுத்த ஆவியை குறித்தும், சபையை குறித்தும், ஒழுங்கை குறித்தும், பரிசுத்தத்தை குறித்தும் சொன்ன இந்த சத்தியங்களை, ஃபார்மல் டீச்சிங்கை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அல்லேலூயா. 94ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். 94:13. சிட்சித்து உமது வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்க. சிட்சித்து உமது வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்றார் இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், உன் பிள்ளைகளை ரெடி பண்ணு, உன் பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணு. அப்போ ஒரு தாய் தகப்பனுடைய வேலை ஃபார்மல் டீச்சிங். என்னதுங்க? ஆமா. ஆபிரகாமை தேவன் எப்படி அழைத்தா, எப்படிப்பட்ட ட்ராக்ல இருந்த ஆசீர்வாதம், ட்ராக் மாறினா எப்படி நன்மையை இழக்க முடியும், எப்படி அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், ஈசாக்கை குறித்தும், யாக்கோப்பை குறித்தும், பரிசுத்தவான்களை குறித்தும் அந்த ஃபார்மல் டீச்சிங்கை சொல்லிக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாட் ஃபார்மல் டீச்சிங்? சபைக்கு எப்படி வர வேண்டும், எப்படி வரக்கூடாது, எப்படி வஸ்திரங்கள் போட வேண்டும், எப்படி முடிவெட்ட வேண்டும், ஃபார்மல் டீச்சிங். சபையில் முக்காடு போட வேண்டும், வேத புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும், நோட்டு கொண்டு வர வேண்டும், பேனா கொண்டு வர வேண்டும், சத்தியத்தை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு வெளிப்பாட்டை, சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற பேரண்ட்ஸ் பாக்கியமுள்ளவர்கள். பிள்ளைகள் பேரண்ட்ஸை நடத்தக்கூடாது, பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளை நடத்தணும். அல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க. பிள்ளையை கொடுத்தது இயேசு, அந்த பிள்ளைக்கு நான் இயேசுவை கொடுப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? பிள்ளையை கொடுத்தது இயேசு. பிள்ளைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறாங்க, கராத்தா கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேணாம். பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, எப்படி ஆண்டவருக்காக வாழணும்னு கற்றுக் கொடுங்க, எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க, தப்பு கிடையாது. என்னதுங்க? சத்தமே காணுமே. ஆமாம், எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுங்க, வாக்கிங், நல்ல ஒரு கேம், அருமையான பிரோஜனமான கேம் சொல்லிக் கொடுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த தலைமுறைக்கு பிள்ளையை ஆண்டவர் எழுப்ப சொல்றார். அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகளை ஒரு பரிசுத்தவான் சொன்னார், உன் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு எதையும் ரெடி பண்ணாதீங்க, பிள்ளைய எதிர்காலத்துக்கு ரெடி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா, ரகசியம் தெரியுமா? நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களாம் தோத்து போயிட்டாங்க. ஆனா தேவ சமூகத்திலே காத்திருந்து சத்தியத்தை கொண்டு சத்தியத்தை நடத்துகிற எந்த ஃபேமிலியும் வெக்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. புரியுதுங்களா? பேரண்ட்ஸ், ஃபாதர்ஸ் டே, ஃபாதர் கவனிங்க, ஃபாதர்ஸ் டே. சமூகத்தில் வளர்ற, தேவ சமூகத்தில் வளர்ற பிள்ளைங்க வேற, ஆசீர்வாதத்தில் வளர்ற பிள்ளைங்க வேற. ரெண்டு இருக்கிறாங்க. என்னதுங்க? உபாகமம் 6:7, படுக்கும் போதும் நடக்கும் போதும் சாப்பிடும் போதும் உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு? கருத்தாய். என்னதுங்க? ஃபாதர்ஸ் டே. பேரண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க, உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்களை கர்த்தர் நல்ல ஸ்தானத்தில் உட்கார வைப்பார். ஏன் சர்ச்சுக்கு வரல?
ஏன் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரல, ஏன் ஆராதனைக்கு வரல? ஓட்டி இருக்கு, பிஸி இருக்கு, பொண்ணை வச்சிருக்கிற, பையனை வச்சிருக்கிற, அவனுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும். நோ, அது தவறு. சுறுசுறுப்பா இருக்கணும்னு வேதம் சொல்லுது, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். சாமுவேலுக்காக ரெடி பண்ணல, சாமுவேலை ஆண்டவருக்காக ரெடி பண்ணாங்க. பேரண்ட்ஸ் கவனிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை தரிசனத்தில் இணைச்சிடுங்க. உங்க பிள்ளைகளை தேவனுடைய நோக்கத்தில் இணைச்சிடுங்க. பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. கவனிங்க, தேவ சமூகத்தில் வளர்ற பிள்ளைங்களை மருமகளா எடுத்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் வளர்ந்த ஒரு பையனை மருமகனா எடுத்தீங்கன்னா குடும்பத்தை அற்புதமா ஃபேஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஆசீர்வாதத்தில், செழிப்புல நல்லா சாப்பிடணும், விளையாடணும், நல்லா உடுத்தணும், நல்லா ஊரை சுத்தணும், இந்த சத்தியத்தில் வளராத பிள்ளைகள் எடுத்தீங்கன்னா குடும்பத்தை உடைச்சிருவாங்க. குடும்பத்தை உடைச்சிருவாங்க, நாசப்படுத்திடுவாங்க. இந்த ஃபாதர்ஸ் டேல, இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் வளர்ந்த உங்க பிள்ளைகளை வளர்த்து எடுத்தீங்கன்னா உங்க பிள்ளை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பான், சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பான், தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பான். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவ சமூகத்தில் வளர்ற பிள்ளை ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பான். நாட்கள் வரும், நீங்களே உங்களை கிள்ளி பார்த்துப்பீங்க, என் பிள்ளையா இதுன்னு. கிள்ளி பாருங்க, மெதுவாக கிள்ளுங்க. என் பிள்ளை அப்படி கர்த்தர் உங்க பிள்ளைய உயர்த்த போறாரு. ஒரே ஒரு ஆமேன்னு கேட்குதாங்க. ஒரு ஊரில் ஆயா வடைய சுட்டாங்களா, வடைய காக்கா பேசிட்டு இருக்கிறேன். வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை. அதுங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு, உங்க பையனுக்கு, எதிர்காலத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணுறதை காட்டிலும் பிள்ளைய ரெடி பண்ணுங்க. சண்டே ஸ்கூல் கூட்டிட்டு வாங்க, யூத் மீட்டிங் அனுப்புங்க. புரியுதுங்களா? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ் பாசமா பிள்ளைகளை ஃபார்மல் டீச்சிங்கில், சத்தியத்தில், உபதேசத்தில், பரிசுத்தத்தில் தேவனுக்கு நேராக நடத்தும் போது குறுக்கல வராதீங்க. என்ன பண்ணாதீங்க? கண்டிக்கும் போது என்ன பண்ணாதீங்க? குறுக்கல வராதீங்க, விட்டுருங்க. பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 50 வயசை தாண்டவங்க கையை வைத்து காட்டுங்க. 50 வயசை தாண்டவங்க, அதுக்கும் கை வலிக்குதா? சரி, கையை பிடிச்சி சொல்லுங்க, நான். கவனமாக சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுறேன், இல்லாட்டி 12 மணி தான். பக்கத்து நாம் எதற்காக உயிர் வாழ்கிறோம்? எதுக்காக உயிர் வாழ்கிறோம்? ஷாப்பிங் மாலில் சுற்றுறதுக்கா? நல்லா சம்பாதிக்கிறதுக்கு தான் உயிர் வாழ்கிறோமா? அதெல்லாம் இந்த உலகத்தில். ஆமென். எதுக்காக உயிர் வாழ்கிறோம்? பேரண்ட்ஸ், ஃபாதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே. எதற்காக உயிர் வாழுகிறோம்? எதற்கு ஃபாதரை உயிரோட வச்சிருக்கிறாரு? எதற்கு மதரை உயிரோட வச்சிருக்கிறாரு? வாசிக்கலாம். சங்கீதம் 78:1. பரிசுத்தவான்களிடத்தில் கற்றுக்கொண்ட உபதேசம், சத்தியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். 2ஆம் வசனம், என் வாயை ஓமைகளால் திறப்பேன். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள். சத்தமா சொல்லுங்க, என் பேரனே. இதுக்கு சத்தம் கேட்கல, சத்தமா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க, என் பேரனே. ஐயோ ஐயோ ஐயோ, ஆயத்தரகத்துக்கே கஷ்டப்படுறீங்களே. என் பேத்தியே, இதான் புரிஞ்சுச்சா? என் பேரனே, என் பேத்தியே, என் பையனே, என் பொண்ணே. வசனம் என்ன போட்டிருக்கு? பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவே, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள்
அவைகளை மறைக்காமல், சத்தமா சொல்லுங்க, மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவருடைய செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போ. கையை தட்டி விவரிப்போ, விவரிப்போ, விவரிப்போ. சாட்சியை சொல்லுவோம். என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், கர்த்தர் என்னை எப்படி நடத்தினாரு சொல்லுவேன், கர்த்தர் என்னோட எப்படி இருந்தாருன்னு சொல்லுவேன். This is formal teaching. தட்டில் சாப்பாடு போடும் போதே சொல்லணும், இந்த மாவட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு வீட்டை கொடுத்தார். இந்த மாவட்டத்தில் கஷ்டத்தில் இருந்தேன், கர்த்தர் அடுத்த எல்லைக்குள்ளே கொண்டு வந்தார். பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், மரண படுக்கையில் இருந்தேன், எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். மரண படுக்கையில் இருந்தேன், என்னை தேடி வந்தார், ரட்சிப்பை கொடுத்தார், சபையை கொடுத்தார், பரிசுத்த ஆவியை கொடுத்தார், மெய்ப்பனை கொடுத்தார், என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அந்த தேவனை நீ ஏற்றுக்கொள். சொல்றவங்க தான் நல்ல பேரண்ட்ஸ். சொல்றவங்க தான் பேரண்ட்ஸ். கையை உயர்த்தி சொல்லுங்க, வாலிபுள்ள கையை உயர்த்துங்க, வாலிபுள்ள கையை உயர்த்துங்க. சொல்லுங்க, எங்க அப்பாவோடு இருந்த தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் தகப்பனோடு இருந்த தேவன் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், நான் உன் தகப்பனுடைய தேவன். அல்லேலூயா. இந்த மார்னிங், டுடே மார்னிங் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், பேரண்ட்ஸ், பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லும்போது பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அண்ணாளுக்கு 5 பிள்ளைகள். சொல்லுங்க, ஒரு பிள்ளை ஆலயத்தில் வளர்ந்தது, 4 பிள்ளை வீட்டில் வளர்ந்தது. பிரைஸ் காட். ஆமென். ஆலயத்தில் பணிவிடை செய்து அர்ப்பணித்த சாமுவேல் தேசத்துக்கு தீர்க்கதரிசியா மாறிட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 5 பிள்ளை இருந்தது, ஒரு பிள்ளை ஆலயத்தில் வளர்ந்தது, 4 பிள்ளை வீட்டில் வளர்ந்தது. சொல்லுங்க, வீட்டில் வளர்ந்தது, நல்லா சாப்பிட்டுது, நல்லா தூங்குச்சு, கல்யாணம் ஆச்சு, பிள்ளைய பெற்றுது, வயசாகி செத்து போச்சு. அவ்வளோதான். ஆனால் ஆலயத்தில் வளர்ந்தது தேவனுக்கு பிரயோஜனமா இருந்தது, பரலோகத்துக்கு பிரயோஜனமா இருந்தது. சொல்லுங்கம்மா, நான் ஆலயத்துக்கும் பிரயோஜனமாக இருப்பேன், எங்கள் வீட்டுக்கும் பிரயோஜனமாக இருப்பேன். வாலிபர்கள் கையை உயர்த்தி, பரலோகத்துக்கும் பிரயோஜனமாக இருப்பேன். அல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களாம்மா? எத்தனை புரிஞ்சுது? அல்லேலூயா. அநேகர் சொல்கிறாங்க, பாஸ்டர் என் பையன் சாமுவேல் மாரி ஆகணும். நான் சொல்கிறேன், நீ அண்ணாலா மாறு, பையன் சாமுவேலா மாறிடுவான். பேச மாட்டேன்றீங்களே? சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, நீங்கள் அண்ணாலா மாறிட்டீங்கன்னா பையன் சாமுவேலா மாறிடுவான். நோ பெயின், உபவாசம் இல்லை, ஜபம் இல்லை, கண்ணீர் இல்லை. அந்த அண்ணால் பிரதிஷ்டையில வளர்த்தால். என்னதுங்க? பிரதிஷ்டையில வளர்த்தா. பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் பிரதிஷ்டையில வளர்க்கும் போது, சத்தியத்தில் வளர்க்கும் போது, ஒரு ஒழுங்குல, ஒரு டெடிகேஷன்ல வளர்க்கும் போது பிள்ளைகள் அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்திடுவாரு. சில பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை பார்த்து திட்டுறாங்க, மண்ணாங்கட்டி. என்னதுங்க? என்ன திட்டுறாங்க? பேச மாட்டேன்றீங்களா? உங்களை இல்லைம்மா, அங்கே சொல்கிறேன். என்னதுங்க? மண்ணா. ஏன் மண்ணு மாதிரி இருக்கிறானா, குயவன் களிமண்ணை கையில் எடுக்கும் போதே மண்ணுக்குள்ள ஒரு உருவத்தை பார்க்கிறார். என்னதுங்க? சொல்லுங்க பக்கத்தில். நான் மண்ணை கையில் எடுக்கிறதுக்கும் குயவன் கையில் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் எடுத்தா மண்ணு, குயவன் எடுத்தா அதுக்குள்ள ஒரு உருவம், மண்ணுக்குள்ள ஒரு உருவம் இருக்கு. அதை குயவன் பார்க்கிறாரு, ரட்சிப்பை தராரு, சபையை தராரு, மெய்ப்பனை தராரு, கையில எடுக்கிறாரு. குயவன் கை களிமண் மேல பட, அந்த களிமண் என்ன பண்ணணும்னா, சத்தமா சொல்லுங்க, குயவன் எதை விரும்புறாரோ அதை அந்த மண்ணு விரும்பணும். அப்பதான் ஷேப் வரும்.
ஏன் ஷேப் வரலன்னா குயவன் விரும்பினதை மண்ணு விரும்பல. குயவன் விரும்பினதை சொல்லுங்க, கை பட 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 ஒரு அழகான உருவம் வருது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆண்டவருடைய கரம் பட பட பட, என் மெய்ப்பனுடைய கரம் பட 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 ஒரு அழகான ஒரு ரூபம் வந்துடும். ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரம். விசுவாசிகளை பார்த்து சொல்றேன், எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை கொடுத்திருக்கிறாரு? விசுவாசிகளே, 2 பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு பேரண்ட்ஸ் சரீர தகப்பன், 2வது பேரண்ட்ஸ் ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. அதனால எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் எனக்கு நல்ல சபையை கொடுத்தார், நல்ல தலைமைத்துவத்தை கொடுத்தார், நல்ல போதகரை கொடுத்தார்? கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது கரம் என் மேல் படுவதாக, உமது வல்லமை என் மேல் விளங்குவதாக. எல்லா கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, களிமண்ணா இருந்த நம்மள, கன்றாவியா இருந்த நம்மள இன்னைக்கு விலையேற பெற்ற பாத்திரமா வச்சிருக்கிறாரு. யோசுவாவின் மேல் கர்த்தருடைய கை பட்டதனால யோசுவாவுக்கு ஞானத்தின் ஆவி வெளிப்பட்டுதான். என்ன பட்டுதான்? என்ன ஆவி? ஆமா, சில பேர் ஆராதனை முடிஞ்ச உடனே என் ஆத்துமாவே முழு உள்ளமே, வீடு தீ பிடிச்ச மாதிரி ஓடுறாங்க. வீடு அது ஓடக்கூடாது. என் முழு உள்ளமே பார்த்துட்டு, பாச பார்த்துட்டு, சபையினுடைய தரிசனங்களை விசாரிச்சுட்டு, பாசுடைய நலனை விசாரிச்சுட்டு நீங்க போவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. அப்ப நம்பர் 1, ஃபாதர்ஸ் உடைய ரோல். ஃபாதருடைய ரோல் ஃபார்மல் டீச்சிங். என்னதுங்க? ஆமா, இந்த வாரம் இதை சொல்லி கொடுப்பேன், நாளைக்கு இதை சொல்லி கொடுப்பேன், திங்கக்கிழமை இதை சொல்லி கொடுப்பேன், செவ்வாய்க்கிழமை இதை சொல்லி கொடுப்பேன், புதன்கிழமை இதை சொல்லி கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒரு ஃபார்மல் டீச்சிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா சத்தியம் உங்க பிள்ளைகளை வாழ வைக்கும். உங்க மத்தியில் பிரசங்கம் பண்ணுகிற நானும், எனக்கும் 2 பிள்ளைகள், நானும் ஃபார்மல் டீச்சிங்கில் போராடி கொண்டு இருக்கிறேன். சத்தமே காணுமே. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பன் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, நான் உயிரோட ஏன் வாழ்றேன்னா என் தலைமுறைக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்க, இயேசுவை சொல்லி கொடுக்க. சில பேப்பர்லலாம் படிக்கிறோம்ல, பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்தார்களாம். என்னதுங்க? தூங்கி கொண்டிருந்த தாயின் மேல் கல்லை போட்டான். ஏன் இதெல்லாம் நடக்குது? பெற்றோர் உயிரோடு இருக்கும் போதே பிள்ளைங்க பேசுது. மேலே இருக்கிற பில்டிங் எந்து, கீழே இருக்கிற பில்டிங் பேச மாட்டேறீங்களே உந்து. ஏன் இதெல்லாம் நடக்குது? அது ஆசீர்வாதத்தில் வளர்ற பிள்ளை இல்லை. ஆசீர்வாதத்தில் வளர்ற பிள்ளை பணத்தை பத்தி பேசும். சமூகத்தில் வளர்ற பிள்ளை தரிசனத்தை பத்தி பேசுவான், பரிசுத்தத்தை பத்தி பேசுவான், கீழ்ப்படிதலை பத்தி பேசுவான், இயேசுவை பத்தி பேசுவான். இதுதான் தரிசனத்தில் வளர்ற பிள்ளை. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? பாயிண்ட் நம்பர் 2, தகப்பன் யார்? வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட. தகப்பன் யார்? 5ஆம் வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று அடுத்தது
பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். கையை தட்டி, தேவன் என்னை இந்த திருச்சபையிலே புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? என்னதுங்க? பேனா எடுத்துக்கிறீங்களா? அதாவது பாயிண்ட் நம்பர் 2, எபிரேயர் 12:6. சிட்சித்து, என்னதுங்க? இங்கிலீஷ் கரெக்ட். என்னதுங்க? ஒரு தகப்பன் யார்? பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுகிறவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தண்டிக்கிறார். 6ஆம் வசனம் டிசிப்ளின். என்னதுங்க? கரெக்ட் பண்ணுகிறது வேற, டிசிப்ளின் பண்ணுகிறது வேற. வாலிபர்களே, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், பிலீவர்ஸ், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல ஆவிக்குரிய பெற்றோருக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எங்க டிசிப்ளின் இருக்கோ, எங்க கரெக்ட் பண்ணுகிறாங்களோ, அங்க ஆவியானவர் இருப்பார், அங்க தேவ சமூகம் இருக்கும், அங்க தேவ பிரசன்னம் இருக்கும். சொல்லுங்க, கரெக்ட். அடுத்து இன்னொரு வார்த்தை என்ன சொன்னேன்? டிசிப்ளின். சத்தமா சொல்லுங்க, டிசிப்ளின். எந்த பிள்ளை டிசிப்ளின்ல வளர்கிறதோ, ஒரு ஒழுக்கத்தில் வளர்கிறதோ, அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். எதிர்காலம் வாசிங்க, முதல் வார்த்தையை மட்டும் வாசிங்க. பாயிண்ட் நம்பர் 2, டிசிப்ளின் எழுதிடுங்க. இந்த வார்த்தையை சேர்த்து எழுதுங்க. கரெக்ட். அவன் எந்த சபையில டிசிப்ளின் கொண்டு வராங்களோ, எந்த சபையிலே கரெக்ட் பண்ணுகிறார்களோ, அந்த சபையின் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் தமிழ்ல சொல்லுங்க. ஓலமிடுகிறவர்கள் தேவை, ஒழுங்குபடுத்துகிறவர்கள் தேவை. ஓலமிடுகிறவர்கள் என்ன தெரியுமா? அக்கிரமத்தில் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கப்படும்படியாய் திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்கள் தான் ஓலமிடுகிறவர்கள். ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஓலமிடுகிறார்கள். சபையிலே ஓலமிடுகிறவர்களை வைத்திருக்கிறார், ஒழுங்குபடுத்துகிறவர்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒழுங்குபடுத்துகிற டீச்சர்ஸ்க்காக ஸ்தோத்திரம். தேவன் என்னை ஒரு மெய்ப்பனை வைத்து என்னை ஒழுங்குபடுத்துகிற, கரெக்ட் பண்ணுகிற ஆவிக்குரிய தகப்பனுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. கையை தட்டி சொல்லுங்க, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் முதல் வரி, 5ஆம் அதிகாரம் முதல் வரி 1ஆம் வசனம். என் மகனே, போதும். தேங்க் யூ. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி அம்மா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் மகனே. 6ஆம் அதிகாரம் முதல் வரி, என் மகனே. என்ன போட்டிருக்கு? 2ஆம் அதிகாரம் முதல் வரி, என் மகனே. 3ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை, என் மகனே. 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், பிள்ளைகளே நீங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். சபை கவனிக்கலாம். முடிச்சிடுறேன். என் மகனே, என் மகனே. கரெக்ட் பண்ணுகிறார், டிசிப்ளின்குள்ள கொண்டு வர்றார். டிசிப்ளின்குள்ள வந்துரு, கரெக்ட் பண்ணுகிறார். அப்போ சபையில் இருக்கிற வாலிபர்களே, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே பேசி கொண்டிருக்கிறாங்க. கவனிங்க, சபையில் இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், சபையில் இருக்கிற வாலிபர்களே, எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மெய்ப்பனை கொடுத்தார்? சபையில் இருக்கிற விசுவாசிகளை கவனிங்க, எதுக்கு மெய்ப்பனை கொடுத்தார்? அடுத்த தலைமுறையை ரெடி பண்ணி தேவனுக்கு நேராக நடத்துவதற்கு. தேவனுக்கு நேராக. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்களுக்கு மேல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல கோபம் இல்லை, உங்களை கரெக்ட் பண்ணுகிறாங்க, உங்களை ஒழுங்குபடுத்துறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் கரத்தில் எடுக்க மாட்டாரு. யார் யாரெல்லாம் இந்த கரெக்ட் பண்ணி கீழ்ப்படித்து அர்ப்பணிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார்.
யோசேப்பின் நாட்களிலே அநேக வாலிபர்கள் இருந்தார்கள், நிறைய படித்தவர்கள் எல்லாம் இருந்தாங்க. எல்லாரையும் ஆண்டவர் கரத்தில் எடுக்கல, யோசேப்பை மாத்திரம் தான் கரத்தில் எடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ இந்த ஃபாதர்ஸ் டேல உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சபையை பொதுவாய் சபையும் சபையின் மெய்ப்பனை கர்த்தர் எது கொடுக்கிறாருன்னா, அந்த ஜனங்களை ரெடி பண்ணி மணவாளன் கையில் ஒப்படைக்க. ஹல்லேலூயா. இந்த சபையில் இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. டீச்சர்ஸ் இந்த சபையில் லைவா போய் கொண்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன், இந்த சபையிலிருந்து கர்த்தர் உலகம் முழுவதும் வார்த்தைகளை கொண்டு போகிறார். உலகம் முழுவதும் கொண்டு போகிறார். இப்ப இந்த வார்த்தைகளை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். சண்டே ஸ்கூல் டீச்சர் உங்களை பார்த்து தான் பேசுறேன். நீங்க ஃபார்மல் டீச்சிங்ல வாங்க, ஒழுங்குபடுத்துங்க, டிசிப்ளின் பண்ணுங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க. கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். Praise the Lord, hallelujah. Sunday school teachers, நீங்க கண்ணில, பிசாசினுடைய கண்ணில, உலகத்தின் ஆவிகளிலே மாட்டிக்கொள்ள வேண்டாம். Praise the Lord, amen. Sunday school டீச்சரை பார்த்து சொல்றேன், நீங்க உலகத்தோட கலந்து இருப்பீர்களானால், நல்லா கவனிக்கணும், நீங்க உலகம் உங்களுக்குள் வந்திருக்குமானால் நிச்சயமாக உங்கள் போதகர் உங்க கையில பொறுப்பை கொடுக்க மாட்டாரு. ஸ்தோத்திரம், ஆமென். டீச்சர்ஸ் கையை உயர்த்துங்க. தேவன் கொடுத்த பொறுப்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்க எல்லாம் மைக்கேல் ஜாக்சனா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சரை பார்த்து சொல்றேன், நீங்கள் மைக்கேல் ஜாக்சனா இருப்பீர்களானால், உலகத்தின் ஆவியை பெற்றிருப்பீர்களானால், உலகம் உங்களுக்குள் கலந்திருக்குமானால், நிச்சயம் உங்கள் போதகர் உங்க கையில அப்படிப்பட்ட தரிசனத்தை, அப்படிப்பட்ட ஊழியத்தை நிச்சயம் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இந்த சிறு பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவரால் ரெடி பண்ணுகிற விலையேற பெற்ற ஆத்துமாக்கள். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன். நானும் கை வச்சிருக்கிறேன். கர்த்தருடைய பட்டம் என்னையும் விட்டும். சொல்லுங்க, நானே மைக்கேல் ஜாக்சனா இருக்கும்போது என் ஸ்டூடெண்ட்டும் மைக்கேல் ஜாக்சன் ஆயிடுவான். பேச மாட்டேன்றீங்களே, என்னதுங்க? சூப்பர். நான் உலகத்தில் கலக்காதபடி என் ஆண்டவருக்கு பயந்து, பரிசுத்தத்தை வாஞ்சித்து, கீழ்ப்படிதலை வாஞ்சித்து, என் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளை நான் வாழும்போது இந்த அனாயிட்டிங், இந்த தேவ பிரசன்னம் அந்த பிள்ளைகளை தொடும். Praise the Lord, hallelujah. Sunday school teachers, உலகத்தின் ஆவியில மாட்டிக்கொள்ளாதீங்க. உங்க சபை மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. உங்க போதகர் சுமக்கிற அபிஷேகம் is very costly. It's very costly. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன். கல்யாண வீட்டுக்கு இதை போடுவேன். ஆராதனைக்கு மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ். எதுக்கு ஆராதனைக்கு? எது? மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ். ஆனா கல்யாண வீட்டுக்கு வேற ட்ரெஸ். நோ. ஏன் இதெல்லாம் பேசுறேன்னா, 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரத்தை எல்லாரும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவலி. 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். டுடே ஃபாதர்ஸ் டே. ஒரு ஃபாதர்ஸ் உடைய ரோல், ஒரு லீடருடைய ரோல் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போறேன். ஒரு லீடர் எப்படி நடந்துக்கணும், ஒரு ஃபாதர் எப்படி இருக்கணும், ஒரு ஃபாதருக்கு, ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு விசுவாசிகள் எப்படி கீழ்ப்படியணும். வாசிக்க கேட்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது யோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படி உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்படி செய்தான். சண்டே ஸ்கூல் டீச்சர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வைங்க.
Praise the Lord. Amen. ஒரு பொறுப்பை சபையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி சாட்சியை பாருங்க. எல்லாருக்கும் பொறுப்பை கொடுக்க கூடாதான், கர்த்தருடைய ஜனம். சபை கவனிங்க, மனிதனும் மனிதனும் செய்வது அக்ரிமெண்ட், ஆனால் மனிதனோடு தேவன் பண்ணுவது கவனன்ட். அல்லேலூயா. பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேளுங்க. யார் யாரெல்லாம் ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளையை ஒழுங்குபடுத்தும் போது, கரெக்ட் பண்ணும்போது அதுக்கு அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பு அதிகமாய் காயப்பட்டவர், அதிகமாய் உடைக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர். ஆனாலும் எந்த சூழ்நிலையிலையும் அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒழுக்கம் பாதிக்கப்படல, பரிசுத்த பாதிக்கப்படல, கீழ்ப்படிதல் பாதிக்கப்படல. வேதம் சொல்லுகிறது யோசேப்பை கண்மலையாய் மாற்றினார். யோசேப்பு எப்படி மாத்தினாரு? கையெடுத்து கேட்கிறேன், கண்ணீரோடு கேட்கிறேன். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஃபாதர்ஸ், பாஸ்டர்ஸ், உங்களை பார்த்து பேசுறேன். உங்க அபிஷேகம் காஸ்ட்லி, உங்க தரிசனம் காஸ்ட்லி. எத்தனையோ மிஷனரிகள், பரிசுத்தவான்கள் உயிரை விடும்போது, ரத்தம் சிந்தும் போது, சரீரம் கிழிக்கப்படும் போது, இந்த வேத புஸ்தகத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். அவள் உயிரை விடும்போது எப்படி தெரியுமா விட்டாங்க? அடுத்த சந்ததி பார்த்து கொள்ளும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவரின் சந்ததி எண்ணப்படும். இந்த சபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:6. எபிரேயர் 12:6. அவரை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவன் என்ன பண்றாரு? சிட்சித்து. சில விசுவாசிகள் ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர் என்ன கண்டுகிறதே இல்லைன்றாங்க. கண்டுகல, உங்களை தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. என்னதுங்க? என்ன எப்படி விட்டாச்சு? அதாவது எங்க ஆவிக்குரிய தகப்பட்டு கற்றுக்கொண்டதை சொல்றேன், சொல்லி கொடுத்ததை. செவுரேகரி குதிச்சு வரவன் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இல்லாதவன் அடி வாங்கலையாம். ஆனா யூனிஃபார்மோட வந்தவன், நேரத்தோட வந்தவன் அடி வாங்குறான். 99 மார்க் வாங்கினவன் அடி வாங்குறான், முட்டை வாங்குறவன் அடி வாங்கலையாம். என்னதுங்க? ஏண்டா அப்படின்னு கேட்டா ஐயா சொல்லி கொடுத்தாங்க, முட்டை வாங்குறவன் அடிச்சா இன்னொரு முட்டை சேர்த்து வாங்குவான், 99 மார்க் வாங்கின அடிச்சா 100 வாங்குவான். சத்தமே காணுமே. கையை உயர்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் தண்ணி தெளிச்சு விட ஆட போட இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பாஸ் என்னை விசாரிக்கணும் ஆண்டவரே, அவர் கண்ணில் தயவு கிடைக்கணும் ஆண்டவரே. நாங்களாம் ஆலயத்துக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போவோம், ஆண்டவரே எங்கள் போதகர் மூலியமாக பேசுங்க ஆண்டவரே. நான் வருத்தப்படுவேன்றதுக்காக என் போதகர் சத்தியத்தை மறைச்சிடக்கூடாது ஆண்டவரே. என் போதகருடைய கரம் என் மேலே படணும் ஆண்டவரே. ஒரு ரேமா வார்த்தையாக பேசுங்க ஆண்டவரே, தெளிவாக பேசுங்க, தரிசனத்தோட பேசுங்க. கதறி கதறி ஜெபம் பண்ணிட்டு போவோம், கர்த்தர் பேசுவா. கண்ணீரோட பேசுகிறேன், பாரத்தோட பேசுகிறேன். ஃபாதர்ஸ் டே, ஒரு ஃபாதருடைய ரோல் ஃபார்மல் டீச்சிங், டிசிப்ளின், கரெக்ட். இது 3 இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர் தான் ஃபாதர். என்னதுங்க? வேதம் சொல்லுகிறது ஆசாரியன். என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க, ஆசாரியன். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன தெரியுமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கொழுப்பு. பேசுங்க, கொழுப்பு. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, கத்தியை எடுத்து, ஆட்டை வெட்டி, ரத்தத்தை எடுத்து, கொழுப்பை உருவி, குடலை உருவி, ஈரலை உருவி, ஜவ்வை உருவி, தோலை எடுத்து தனித்தனியாக வைக்கிறவன் தான். சத்தமே காணுமே. வசனம் எங்கம்மா இருக்கு? எபிரேயர் 4:13. சீக்கிரம் வாசிங்க. கணுக்கள் 2ஐயும் பிரித்து வாசிக்கமா. கணுக்களையும் கர்த்தருடைய தேங்க்யூ அம்மா. அதிகாரமா 4:12. அப்ப 4:12. தேவனுடைய வார்த்தையானது, தேங்க்யூ, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும். எல்லாரும் சொல்லுங்க, கருக்கானது. எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமா, ஆவி, கணுக்கள், ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும்
யோசனைகளையும் இருக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை பிரிச்சு 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 எடுத்துட்டு தேவையானதை ஆண்டவர் சொல்லுவாரு. எதை பலிபீடத்தில் வைக்கணுமோ அதை வைக்க சொல்லுவாரு. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு கொழுப்பு எது, ஜவ்வு எது, குடல் எது, ரத்தம் எது, எது பரிசுத்தம், எதுக்கு தேவனுக்கு பிரியமானது, எதை கர்த்தர் அருவருக்கிறார் என்பதை என் பிள்ளைக்கு நான் தெரியப்படுத்தணும். வாசிங்க அந்த வசனத்தை. ஃபாதர்ஸ் ரோல். தேவனுடைய வார்த்தை. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம். ப்ளீஸ் ரீட். எசேக்கியேல் 44. ஃபாதர் ரோல், ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய ரோல். சபையில் விசுவாசிங்க, கவனிங்க. உங்க ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லும்போது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், நான் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 44:23 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் பரிசுத்தமானதற்கும் தீட்டானதற்கும் வித்தியாசத்தை அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். அப்போ பாஸ்டருடைய ரோல், ஸ்பிரிச்சுவல் ஃபாதருடைய ரோல், எது நல்லது எது கெட்டது, எது பரிசுத்தம் எது அசுத்தம், எது தீட்டு, ஒரு வித்தியாசத்தை காட்டுகிற இடத்துல தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வித்தியாசத்தை என்ன பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க. கிழிஞ்ச ஃபேண்ட்டை சர்ச்சுக்கு போட்டுன்னு வராது. என்ன ஃபேண்ட்டு? டெல்லிக்கு போயிருந்தேன், கிழிஞ்ச ஃபேண்ட்டு தான் ரேட் அதிகம். தலையை வாரிட்டு வா, முக்காடு போடு, பைபிளை கொண்டு வா, ஆராதனையில் பேசாத, ஆராதனையில் விளையாட சொல்லி நீங்க கூட்டிட்டு வாங்க. உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்க பிள்ளைய சின்ன பிள்ளைன்னு பார்க்காதீங்க, அது ஒரு தரிசனம். கை ஊத்து சொல்லுங்க, என் பிள்ளை ஒரு தரிசனம். என் பிள்ளை கர்த்தருடைய கையில் எடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். சொல்லிக்கிட்டே எழுந்து நில்லுங்க. என்னை நல்ல பெற்றோராய் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை மறைக்கக்கூடாது. சொல்லிட்டேன்னு என் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை மறைக்கக்கூடாது. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய தகப்பனா, என் மேய்ப்பன் சொல்லி கொடுக்கிற ஃபார்மல் டீச்சிங்கை, டிசிப்ளினை நான் ஃபாலோ பண்ணணும் ஆண்டவரே. என் குடும்பம் சத்தியத்தில் வளரணும் ஆண்டவரே. என் குடும்பம் பரிசுத்தத்தில் வளரணும் ஆண்டவரே. இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், ஆசீர்வாதத்துக்காக யாரும் ஜெபிக்காதீங்க, பரிசுத்தத்துக்காக ஜெபிங்க. ஆசீர்வாதம் வந்துடும். பிள்ளையின் எதிர்காலத்துக்காக ஜெபிங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. 2 நாளாகமம் 23 நீங்க வாசித்தது போல கர்த்தருக்கென்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் நாளைக்கு உங்க நடுவில் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். கைகளை உயர்த்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் கொடுத்த அந்நிய பாஷைகள் ஆவியில நிரம்பி, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கைகளை உயர்த்தி ஜெப ஆவி அணைஞ்சு போயிடக்கூடாது, பரிசுத்த அணைஞ்சிடக்கூடாது, அபிஷேகம் அணைஞ்சிடக்கூடாது, தேவ பிரசன்னம் அணைஞ்சிடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின் என்னை சத்தமா ஜபமாய் பாடுங்க. எந்த சூழ்நிலையும் என்னை என்னை நம்பியவர் பார்த்த
பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நல்ல சத்திய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக தேவன் உங்களை வைத்திருப்பதின் நோக்கம் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவருடைய கட்டளைகளை, நியமங்களை, அந்த வேத வார்த்தைகளை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு பின்னே வரும் சந்ததிகளுக்கும் நீங்கள் சாட்சிகளாய் அறிவித்து அவர்களை கர்த்தருக்குள்ளே நடத்தும்படியாக, கர்த்தருக்கேற்ற சிட்சைகள், கர்த்தருக்கேற்ற போதனைகள், கர்த்தருக்குரிய வழிகளில் நீங்கள் நடத்தும் பொழுது உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள், உங்கள் சந்தானங்கள், உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே, நன்றி 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 நன்றி. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் கட்டளையிடுவாராக. இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய வழியிலே உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை நடத்துகிறீர்களா? ஒருவேளை தகப்பன் தாயாயிருக்கிற, குடும்பமாயிருக்கிற நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இது கடைசி காலம். சத்திய பாதையிலே உங்கள் குடும்பங்களை நடத்துங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டுடைய கரத்தின் ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க சக்தியாக இருக்கலாம். அவர்கள் எதிர்காலம் மகிமையாக இருக்கலாம். அவர்களை கொண்டு தேவன் தேசத்தை கலக்குகிறதாக மாறிவிடும். அதனால் உங்கள் கரங்கள் உங்களுக்கு பிள்ளைகளாக, குடும்பமாக கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்கேற்ற பாதையிலே நடத்த நீங்கள் அர்ப்பணிப்போம். இன்றைக்கு கேட்ட சத்திய வார்த்தையின்படி நம் ஒவ்வொருடைய வாழ்வும் கர்த்தருக்கு ஒரு சாட்சாய் மாற ஆண்டவர் உதவி செய்யும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏசப்பா, நாங்கள் பிள்ளையா என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும். ஆண்டவர், இந்த வார்த்தைகள் வெறுமையாக போகக்கூடாது ஐயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்பும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, தேவதாசர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்பது மாத்திரம் அல்ல, இந்த ஃபாதர்ஸ் டேஸில் ஆண்டவரே இந்த மகிமையான வார்த்தை, நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி. தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவன் மீது அன்பு கூறுகிறாரோ அவங்களை சிட்சித்து உங்கள் வழியில் நடத்தி அவர்களை மகிமையாக மாற்றுகிற தேவன் என்று சொன்னீங்கள். ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார் என்று சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீர் இறங்குகிற தகப்பன் ஐயா, ஒவ்வொருடைய வாழ்விலும் பெரிய மாற்றங்களை தாரும். கேட்ட வார்த்தைகளின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை பார்க்கிற கேட்கிற மக்களை ஆசீர்வதிங்க. செய்தியை பகிர்ந்து கொண்ட தாசரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கூட இருங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.